ஹாய் வணக்கம். சிக்கன் மோமோஸ் பண்ணலாம். மோமோஸ்க்கு பொருத்தமான காரசாரமான சட்னி ஒன்றும் பார்க்கலாம். இந்த மோமோஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி, வீட்டிலே செய்யலாம். ரெஸ்டாரண்ட்டில் இதோட காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். சிக்கன் மோமோஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். அதில் 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இன்னொரு 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். டோட்டலாக 1 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு, சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சிக்கலாம். இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். இப்போது மோமோஸ் செய்யறதுக்கு நான் இப்போது கேபேஜும் பச்சை பட்டாணியும் தான் எடுத்துருக்கிறேன். பச்சை பட்டாணி என்கிட்ட ஃப்ரோசன் பட்டாணி தான் இருந்தது. அப்புறம் ஒரு 250 கிராம் சிக்கனை நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட கேரட் இருந்ததுன்னா இதில் ஒரு பாதி கேரட்டையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். என்கிட்ட கேரட் இல்லை. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டிருக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சிக்கனை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம மோமோஸ் வெந்து வரும்போது கொஞ்சம் உள்ள ஜூஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த ஸ்டஃபிங்கை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மேல் மாவை ரெடி பண்ணலாம். உருட்டி வச்சுருக்கோம்ல அந்த சப்பாத்தியை இப்போ நீங்கள் குட்டி குட்டி பூரி மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் இதை 2 பார்ட்டாக பிரித்து பெரிய சப்பாத்தி மாதிரி போட்டுட்டு நல்லா மெலீஸாக தேய்ச்சிட்டு அதில் குட்டி குட்டி ரவுண்டாக ஒரு மூடி வச்சு கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்க போகிறேன். அப்படின்னா நமக்கு ஒரே ஷேப்பில் கிடைக்கும். மோமோஸ் ஒரே ஷேப்பில் பண்ண முடியும். அதுக்காக இப்போ நல்லா எவ்வளோக்குள்ளே தின்னாக உங்களுக்கு திரட்ட முடியுமோ அவ்வளோக்குள்ளே தின்னாக திரட்டிக்கோங்க. தனித்தனியாக குட்டி குட்டி பூரியாக போட்டு பண்ணுறதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல தின்னாக ரொம்ப மெலீஸாக திரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் கோதுமை மாவும் போட்டிருக்கனால அவ்வளவு நைஸாக எடுக்க முடியாது. இப்போ நான் ஒரு பவுலை வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படின்னா இது நமக்கு ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் இருக்கும்போது மோமோஸ் எல்லாமே ஒரே சைஸில் வரும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான். இப்போ அதில் ஓரங்களில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து இப்போ திருப்பி அந்த ஏற்கனவே ஒரு பாதி மாவு வச்சுருக்கோம்ல அது கூட சேர்த்து போட்டு பிசைஞ்சு இதே மாதிரி ஃபுல்லாக திரட்டி இதை மாதிரி வேறு மோமோஸும் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை ஃபில் பண்ணுறேன். ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து அந்த திரட்டின மாவு மேலே வச்சு நம்ம சோமாஸ்லாம் மடிப்போம்ல அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சிக்கலாம். அந்த எட்ஜை எல்லாமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா ஒட்டிக்கும் நல்லா. இப்போது இந்த மாதிரி ஷேப்பில் அந்த 2 ஜாயிண்ட்டையும் இப்படி சேர்த்து வளைச்சி அந்த 2 எண்டையும் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். கிட்டத்தட்ட இறால் மாதிரி இருக்கும் ஷேப்பு. பாருங்கள், இது ரொம்ப ஈஸியும் கூட. யாருனாலும் பண்ணிக்கலாம். ஈவன் உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்துன்னா கூட இது இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணதுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களே அழகாக பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் தடவிக்கிறேன். அந்த பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு அந்த 4 மோமோஸை வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அந்த சட்னி ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். 3 வரமிளகா போட்டுக்கிறேன். அப்புறம் கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட மிளகா இருந்துச்சுன்னா காஷ்மீரி மிளகா இருந்ததுன்னா அதை கூட 2 போட்டுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன். இது குட்டி பல்லு பூண்டுங்கிறனால 6 பல்லு பூண்டு எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம்.
ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு அது ஆறின உடனே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு ஆற வச்சு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு அந்த சட்னி ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மோமோஸ்க்கு இந்த சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி மோமோஸும் செஞ்சு பாருங்கள், இந்த கார சட்னியும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக நம்ம வந்து ஹோட்டலில் வந்து நிறைய பணம் செலவு பண்ண வேண்டாம், வீட்டிலே செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.